வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு முக்கியமானது. உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை என்று இன்றைய என்னுடைய பதிவை உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதாவது என்னுடைய அம்மா எனக்கு அம்மாங்கிறத விட எனக்கு ஒரு நல்ல அருமையான தோழி. எதுனாலும் பொதுவாக பெண் குழந்தைங்கள்ட்ட அம்மாவோட ஷேரிங் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்ப விரும்பி விரும்பி அவங்கள்ட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர்னால 3 பேருமே ஒரு விதம். எல்லாட்டையுமே ஒரே மாதிரி அம்மா எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதில் அக்கா படிப்பு, அவங்க வேலை அந்த மாதிரி அவங்க போயிட்டதுனால வீட்டில் எப்பயுமே வீட்டில் கூடயே இருக்கிறது அம்மாவோட நான் ரொம்ப நான் மிங்கிளாகி இருந்திருக்கேன். அதில் அம்மா நிறைய கை வேலை பண்ணுவாங்க. இதான ஒரு மாடல் யார் வீட்டில் யானை ஒரு பாசி விஷயமோ இதுவோ எங்கள் பெரியம்மா நிறைய பண்ணுவாங்க. அம்மாவுக்கு அதை சொல்லி தந்துடுவாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்ன கை வேலை பண்ணினாலும் ஒரு பிளேட்டு டெக்கரேஷன், ஒரு பாசி ஒர்க்கு, ஒரு வயர் ஒர்க்கு, ஒரு உள்ளன் ஒர்க்கு எதுனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அம்மா உடனே கற்றுக்குருவாங்க. அதை கற்றுக்கிட்டு தான் பண்ணுறதோடு இல்லாமல் ஈவன் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு முதல் வேலையாக எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்துருவாங்க. இங்கே வாயே இதை தெரிஞ்சுக்கோன்னு அவ்வளோ ஒரு எனக்கு அன்பு தோழி அவங்க. இதனால தான் வச்சுக்கணும் இல்லாமல் முதல்ல ஷேர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்குமேங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் எனக்கு முதல்ல அதை கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லரிங் ஓரளவு அம்மா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மியூசிக் எனக்கு அம்மா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அரிச்சுவடி அம்மா தான். அம்மா நல்லா வயலின் வாசிப்பாங்க. ஸோ இந்த கை வேலையில் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஆர்வம், ஆத்மார்த்தமான ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. நிறைய செய்வாங்க. பெரியம்மா நிறையா சொல்லி தருவாங்க. அம்மா விரும்பி நிறைய செய்வாங்க. அதில் எனக்கு சொல்லி கொடுத்ததில் நான் சில ஆரத்தி பிளேட்டுகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த பிளேட்ஸ் என்னுடைய பொண்ணோட கல்யாணத்தில் நான் டிஸ்பிளே வச்சேன். அம்மாவோட ஐட்டமும் நான் நிறைய அவங்களோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தில் நிறைய வச்சுருந்தேன். அது அந்த ஃபோட்டோஸ் அவங்க டெவலப் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேல்யூ எனக்கு தான் தெரியும். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அதுக்காக முயற்சி பண்ணாங்க, எவ்வளோ வேலை செஞ்சாங்கங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும். பட்டு அவங்களுக்கு வேண்டிய சாமான் எல்லாமே அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. நல்லா செய்வாங்க. இதனாலும் பழிச்சுன்னு இருக்கணும், அதை பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷன் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் ஒவ்வொரு கை வேலையும் அவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க. அதுக்குரிய சாமான் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் ரொம்பையும் பதற மாட்டாங்க. இவங்கள்ட்ட கேட்போம், அவங்கள்ட்ட நான் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆவேன். அம்மா ரொம்பவே பதற மாட்டாங்க. மெதுவாக நிதானமாக யார் மூலமாக எப்போ வாங்கணுமோ மெதுவாக செஞ்சு சாமான் கிடச்சதுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க. ஸோ அவ்வளவு பொறுமையானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க. எனக்கும் அந்த பொறுமையை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் கூட சமயத்தில் கோவப்படுவேன். அம்மா கிட்ட அந்த கோவங்கிறதே கிடையாது. எங்களை எந்த வகையிலையும் திட்டவும் மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அப்பாட்ட சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுக்குறது அந்த இதெல்லாமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. தானே திருத்துவாங்க, அன்பாக பேசி திருத்துவாங்க, நல்லபடியாக சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி வாழ்க்கையை திருத்தி கொண்டு வருவாங்க. ஈவன் திருமணமான வாழ்க்கையிலையும் என்ன ஒரு கஷ்டம்னாலும் மெதுவாக சொல்லி 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 நம்மளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. அவங்களோட அந்த கை வேலைகளை கொஞ்சம் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணணுங்கிற ஒரு ஆசை, எனக்கு ஆர்வம். 2018 அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சாங்க. இப்போ ஒரு 7 வருஷம் ஆகுது. இருந்தாலும் அம்மா தான். அம்மாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஜனவரியில் அவங்களோட இந்த நினைவு நாள் வரும். இருந்தாலும் அம்மாவோட ஆத்மா நல்ல ஒரு சந்தோஷமான ஆத்மா, ஒரு திருப்திகரமான ஆத்மா. எதுக்காகவும் ஆதங்கப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க, பேராசைப்பட மாட்டாங்க, யாரையும் அனாவசியமாக வாய்க்கு மீறி சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு பண்பு மாத்திரம் எனக்கு எப்பயுமே கடவுள் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் பெருந்தன்மை குணம் வாய்ந்தவர்கள், விட்டு கொடுக்குற தன்மை உள்ளவர்கள், யாரையும் தேவையில்லாமல் பழி பேச்சு பேச மாட்டாங்க. எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருக்காங்களோ அதை அனுசரித்து போகிற ஒரு நல்ல மாதிரி. அது மாதிரி குழந்தைங்கன்னா உசுறு, அவங்களுக்கு பாசம்னா உசுறு.
உயிரையே கொடுப்பாங்க நமக்காக. அந்த மாதிரி ஒரு மன ஓட்டம் அவங்களுக்கு. இல்லைங்கிற அந்த வார்த்தையே அப்பா வாயிலேருந்து வராது. முடிஞ்சா செஞ்சு தரேன், பொறுமையா இரு, அடுத்த மாதம் செஞ்சு தரேன், இப்போ செஞ்சு அந்த மாதிரி தான் கொண்டு போவாரே தவிர, முடியாது, செய்ய மாட்டேன், இல்லை அந்த வார்த்தையே எங்கள் அப்பாவோட வாயிலேருந்து வராது. அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம யாரையும் பார்க்க முடியாது. உழைப்பாளி 2 பேருமே பயங்கரமாக அந்த வீட்டுக்காகவும் எங்களுக்காகவும் அவங்களுடைய உறவினர்களுக்காகவும் நிறைய உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த மகா சிவராத்திரி அமாவாசை நாளில் வந்து அவங்கள நினைவு கூர்ந்து அவங்க செஞ்ச அந்த கைவேலைகளை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் சில ஐடியாஸ் அதுலேருந்து கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் லைக்ஸ் கொடுங்க. இன்னும் பல வித்தியாசமான புதிய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பதிவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.